சூரத்துல் பக்ரா வசனம் 111 முதல் 113 வரை. யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருப்போரைத் தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது அவர்களின் வீண் ஆசையாகும். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்களுடைய சான்றை கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அவ்வாறன்று தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரிபவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு. அத்தகையோருக்கு எதிர்காலம் பற்றி எவ்வித அச்சமும் இராது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரம் அடையவும் மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என்று யூதர்கள் கூறுகிறார்கள். யூதர்கள் எதிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் இரு பிரிவினரும் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதைப் போன்றே அறியாதவர்களும் கூறுகிறார்கள். ஆகவே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதில் அவர்களிடையே மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் தத்தமது சமுதாயத்தைச் சார்ந்தோரைத் தவிர மற்றவர்கள் யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று வாதம் செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தங்களைத் தாங்களே ஏமாற்றிக் கொண்டனர் என்றும் அவர்களது வாதம் உண்மைக்கு புறம்பானது என்றும் அல்லாஹ் இங்கே விவரிக்கின்றான். இவ்வாறுதான் நரகம் தங்களை குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே தீண்டும் என்றும் பின்னர் தாங்கள் சொர்க்கம் சென்று விடுவோம் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டதை இதற்கு முன் 80வது வசனத்தில் இறைவன் மறுத்தான். அதை போன்றே எந்தவிதமான சாட்சியும் சான்றும் இல்லாமல் இவ்வாறு வாதிடும் அவர்கள் விஷயத்தில் இது அவர்களின் வீண் ஆசையாகும் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது இறைவன் மீது நியாயமின்றி அவர்களாக வகுத்து கொண்ட கற்பனைதான் இது என அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். அடுத்து, நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்களுடைய சான்றை கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக என அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது உங்களின் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயின் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று முஹம்மதே நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள். அல்லாஹுக்கு பணிந்தவர்கள். அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரிபவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இணை துணையற்ற ஏக இறைவனான அல்லாஹுக்காக மட்டுமே யார் தூய்மையுடன் நற்செயல் புரிகிறாரோ அவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு என்பது இதன் கருத்தாகும். இதற்கு பின்வரும் இறைவசனம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. நபியே, உம்முடன் அவர்கள் விதண்டாவாதம் செய்தால் என் முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து விட்டேன். என்னை பின்பற்றியவர்களும் அவ்வாறே செய்தார்கள் என்று கூறுவீராக. சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, தமது முகத்தை அதாவது மார்க்க நம்பிக்கையை அல்லாஹுக்கு பணிய வைத்து அதாவது ஒருமுகப்படுத்தி நல்லறங்கள் புரிபவருக்கே அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பவருக்கே நற்பலன் உண்டு. ஏனெனில் ஒரு நற்செயல் ஏற்கத்தகுந்ததாக அமைவதற்கு இரு நிபந்தனைகள் உள்ளன. ஒன்று, அச்செயல் அல்லாஹுக்காக மட்டுமே தூய்மையான எண்ணத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். 2, மார்க்கத்திற்கு ஒத்த சரியான செயலாக அது இருக்க வேண்டும். ஒரு செயல் அல்லாஹுக்காக மட்டுமே தூய்மையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பினும் சரியான செயலாக இல்லையாயின் அது ஏற்கப்படுவதில்லை. இதனாலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மார்க்க நடைமுறையில் இல்லாத ஒரு செயலை மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும் என்று கூறியுள்ளார்கள். ஆக யூத கிறிஸ்தவ குருமார்களும் அவர்களைப் போன்றோரும் இறைவனுக்காக என்ற தூய எண்ணத்தோடு ஒரு நற்செயலே புரிந்தாலும் கூட அது இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்கள் காட்டிய வழியில் செய்யப்படாதவரை இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இத்தகையோரை குறித்தே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான்.
அவர்கள் செய்த செயல்களை கவனித்து அவற்றை நாம் தூற்றப்பட்ட புழுதியாக ஆக்குவோம். இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் கானலை போன்றவை ஆகும். தாகம் உள்ளவன் அதை நீர் என்றே எண்ணுவான். முடிவில் அதன் அருகில் சென்றால் அங்கு அவன் எதையும் காண்பதில்லை. அந்நாளில் சில முகங்கள் தாழ்ந்திருக்கும். அவை இம்மையில் கடுமையாக உழைத்து களைப்படைந்திருக்கும். அவை சுட்டெரிக்கும் நரகத்தில் நுழையும். கொதிக்கும் நீர் ஊற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும். இந்த வசனம் குருமார்கள் தொடர்பாக அருளப்பெற்றது என்றே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விளக்கம் இன்ஷா அல்லாஹ் பின்னர் வரும். அவ்வாறே ஒரு செயல் வெளித்தோற்றத்தில் மார்க்கத்திற்கு ஒத்தாக இருந்து அல்லாஹுக்கு என தூய்மையான எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படாவிட்டாலும் அது நிராகரிக்கப்படவே செய்யும். முகஸ்துதிக்காக செய்யப்படுவோர் நயவஞ்சகர்கள் ஆகியோரின் நிலை இதுதான். அல்லாஹ் கூறுகின்றான், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றனர், ஆனால் அவன்தான் அவர்களை ஏமாற்றப் போகின்றான். அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள். மக்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்காகவே தொழுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை குறைவாகவே அன்றி நினைவு கூறுவதில்லை. தமது தொழுகையில் கவனமின்றி தொழுவோருக்கு கேடுதான். அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்காகவே தொழுகிறார்கள். அற்பமானதை கூட பிறருக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். இதனால்தான் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் பின்வருமாறு கூறியுள்ளான், தம் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நற்செயலை செய்யட்டும். தாம் செய்யும் இறை வழிபாட்டில் யாரையும் அவர் இணையாக்காதிருக்கட்டும். இதையே இவ்வசனத்தில் அவ்வாறன்று தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரிபவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு என அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அடுத்து அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு. அத்தகையோருக்கு எதிர்காலம் பற்றி எவ்வித அச்சமும் இராது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரம் அடையவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவ்வாறு தூய்மையாக செயல்பட்டமைக்காக அவர்களுக்கு நற்கூலிகளை தரும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுள்ளான். அஞ்சப்படும் ஆபத்திலிருந்து அவர்களை காத்து அமைதி அளிக்கின்றான். அச்சம் என்பது எதிர்காலத்தில் தோன்றும் பயத்தையும், துயரம் என்பது கடந்த காலத்தில் கை நழுவி போனவற்றை பற்றிய கவலையையும் குறிக்கும். ஒருவரை ஒருவர் பழிக்கும் வேதக்காரர்கள். இங்கே 3வது வசனத்தில் கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என்று யூதர்கள் கூறுகிறார்கள். யூதர்கள் எதிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் இரு பிரிவினரும் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதன் மூலம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இருந்து வந்த முரண்பாடு, பகைமை, வீம்பு ஆகியவற்றை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இது தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜரான் தேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் சிலர் வந்திருந்தனர். அப்பொழுது யூத மத அறிஞர்கள் அந்த கிறிஸ்தவர்களிடம் வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அவ்விரு பிரிவினரும் சண்டையிட்டு கொண்டனர். யூதரான ராஃபியூ பின் ஹுரைமலா என்பவர், கிறிஸ்தவர்களே, நீங்கள் எதிலும் இல்லை என்று கூறியதுடன் ஈசா அலை அவர்களையும் இஞ்சில் வேதத்தையும் மறுத்தார். உடனே நஜ்ரானை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் ஒருவர் யூதர்களை நோக்கி, நீங்கள்தான் எதிலும் இல்லை என்று கூறினார். அவர் மூசா அலை அவர்களின் நபித்துவத்தையும் தௌராத் வேதத்தையும் நிராகரித்தார். இவ்வாறு அவர்கள் கூறியது தொடர்பாகவே இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இதை முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து, இத்தனைக்கும் அவர்கள் இரு பிரிவினரும் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவர்களில் ஒவ்வொருவரும் தாம் யாரை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் உண்மையாளர்கள்தான் என்பதை தத்தமது வேதங்களில் படித்து தெரிந்திருக்கிறார்கள். அதாவது யூதர்கள் ஈசா அலை அவர்களை ஏற்க மறுக்கின்றனர். ஆனால் அவர்களிடம் தௌராத் வேதம் இருக்கிறது. அதில் ஈசா அலை அவர்களை ஏற்க வேண்டும் என்று மூசா அலை அவர்களின் நாவால் யூதர்களிடம் அல்லாஹ் வாங்கிய உறுதிமொழி இடம்பெற்றுள்ளது. இதை போன்றே இஞ்சில் வேதத்தில்
மூசா அவர்கள் உண்மையாளர். அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் கொண்டு வந்த தௌராத் வேதம் உண்மையானது என்று ஈசா அவர்கள் கொண்டு வந்த நற்செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் அவர்களில் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் கையில் உள்ள வேதத்தை மறுத்தனர். ஒரு பிரிவினர் பொய் என்று சொன்னதை மற்ற பிரிவினர் உண்மை என்றனர். இவ்வாறு தெரிந்து கொண்டே உண்மைக்கு புறம்பாக அவர்கள் பேசியதை இறைவன் இங்கு கண்டிக்கின்றான். இதனாலேயே இத்தனைக்கும் இவர்கள் இரு பிரிவினரும் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது தௌராத் மற்றும் இஞ்சில் வேதங்களின் சட்டதிட்டங்களை அவர்கள் நன்கு அறிந்துள்ளனர். அந்த வேதங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அமலில் இருந்தது. எனினும் அவர்கள் பிடிவாதத்தாலும் இறை மறுப்பின் காரணத்தாலும் ஒரு தீமையை அதை போன்றே தீமையால் எதிர்கொள்வதற்காகவும் தங்களிடம் உள்ளதையே மறுத்தனர். அடுத்து அவர்கள் கூறுவதைப் போன்றே அறியாதவர்களும் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அறிவில்லாதோர் இவ்வாறுதான் பேசுவார்கள் என்று கூறி அவர்களது அறியாமையை குறிப்பால் உணர்த்துகின்றான் அல்லாஹ். இங்கு அறியாதவர்கள் என்னும் சொல் யாரை குறிக்கின்றது என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இப்னு ஜுரைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இது யாரை குறிக்கின்றது என்று அதாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முன்னர் வாழ்ந்த தௌராத் வேதமும் இஞ்சில் வேதமும் அருளப்படுவதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தார் என்று கூறினார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகையில், அவர்கள் அரபுகளாவர், ஏனெனில் அவர்கள்தான் முஹம்மத் எதிலும் இல்லை என்று கூறினர் என குறிப்பிட்டுள்ளார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முடிவு செய்த கருத்தாவது, அறியாதவர்கள் என்னும் சொல் மேற்கண்ட அனைவருக்கும் பொருந்தும் ஒரு பொதுவான சொல்லாகும். அவர்கள் இன்ன பிரிவினர்தான் என்று உறுதிப்படுத்தும் ஆதாரம் இல்லை. எனவே இது அனைவருக்கும் பொருந்துவதே சிறந்த கருத்தாகும். அல்லாஹ்வே அறிந்தவன். அடுத்து, ஆகவே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதில் அவர்களிடையே மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது அவர்கள் அனைவரையும் மறுமை நாளில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து தனது நியாயமான தீர்ப்பின் மூலம் அவர்களிடையே நீதி வழங்குவான். அதில் அணு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியோக்கள், அக்னி ஆராதனையாளர்கள், இணை வைத்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் இடையே அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் அனைத்து பொருளையும் கண்காணிப்பவன் ஆவான். நம்முடைய இறைவன் நம்மை ஒன்று திரட்டுவான். பின்னர் நமக்கிடையே உண்மையான தீர்ப்பு வழங்குவான். அவன் நன்கு தீர்ப்பளிப்பவனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று நபியே நீர் கூறுவீராக.